Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Civil Services Prelims Exam 2019 இயர்க்கானது முடிஞ்சிருச்சு அண்ட் இப்போ நம்ம அதோடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டில் இருக்கோம். ஸோ தட் இன்னும் ஒரு 25 கொஸ்டினை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக போக மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த இடத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பேசிட்டு போகும்போது அடுத்த கட்டமாக நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஸோ ப்ளீஸ் பியர் வித் த ஸ்பீட் அண்ட் உங்களுக்கு இது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராபப்ளி 1.5x இல்லைனா 2x ஸ்பீட் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, வித் தட் நோட் ஐ ஆக்சுவலி ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 51 கொஸ்டின் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் PVTG in India. ஸோ வந்துட்டு ட்ரைபல் குரூப்பை பற்றின ஒரு கேள்வி, வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பை பற்றின ஒரு கேள்வி. ஓகே, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை வச்சு ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். PVTGs reside in 18 states and 1 union territory. இது நமக்கு தெரியுமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். இது வந்து ஏதாச்சும் ஆர்டிக்கலில் வந்திருக்கு, இல்லை குருக்ஷேத்ரா அதுலேயும் வந்திருக்கு. பட் இது நமக்கு தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, யூ ஜஸ்ட் ஹாவ் இட். நெக்ஸ்ட் செகண்ட், ஸ்டாக்னன்ட் ஆர் டிக்ளைனிங் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா ஃபார் டிட்டர்மைனிங் PVTG ஸ்டேட்டஸ். ஸோ வந்து ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்காங்க, இல்லைனா அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப டிக்ளைன் ஆகுதுன்னா அவங்களுக்கு தான் PVTG ஸ்டேட்டஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஆமாம், ஏன்னா இதை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது இல்லை, ப்ராபப்ளி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு 4-5 கிரைட்டீரியா இருக்கு, அதில் இது ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா தான். ஸோ எஸ், செகண்ட் வந்துட்டு நமக்கு டெஃபினட்டாக இருக்கு. அப்போ 2 எங்கெல்லாம் இல்லையோ அதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 2 எதில் இல்லை, நமக்கு எல்லா ஆப்ஷன் இல்லை, டி ஆப்ஷனில் வந்து 2 இல்லை. ஸோ டெஃபினட்டாக அது நமக்கு கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே, இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர் ஆர் 95 PVTG அஃபிஷியலி நோட்டிஃபைட் இன் த கண்ட்ரி சோஃபா. ஸோ இந்திய நாட்டில் வந்து மொத்தம் 95 குரூப்ஸ் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியலன்னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இகுலக் அண்ட் கொண்டாகடி ட்ரைப்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் PVTG. ஓகே, இகுலக் அப்படிங்கிறது தமிழ்நாடை சேர்ந்தவங்க, கொண்டாகடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. இதை பற்றி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே. அண்ட் எஸ், இது வந்து ட்ரைபல் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். ஸோ 4வதும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 இல்லாததையும் நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக தூக்கிக்கலாம். அப்போது ஏவும் கிடையாது, டியும் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கால் வந்துட்டு 1 and 3க்குள்ளே தான். ஓகே, ஸோ இப்போது மொத்தம் 18 ஸ்டேட் அண்ட் ஒரு யூனியன் டெரிட்டரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று 95 ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய கால் தான். அண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே இந்த கவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவுண்ட்டை நீங்கள் அப்படியே ரீகால் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அந்த கவுண்ட்டை 90% மாற்றி தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது 95 இல்லை 75. அண்ட் நம்ம எக்ஸாம் டென்ஷன்லாம் இருக்கும் போது 75 95ல் ஒருவேளை 95 தான் இருக்கும், நம்ம தான் 75 நினச்சிக்கிட்டோம். அப்போல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இது நமக்கு இல்லை, எல்லா எக்ஸாம்ஸும் நடக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுதும் போது நம்ம கண்ணை சம்டைம்ஸ் மறைச்சிக்கும். ஓகே, ஸோ அதுதான் தப்பு. அப்போது 3 வந்து நமக்கு தப்பாயிடுது. இஃப் 3 தப்பாயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் அப்படிங்கிறது C1 2 and 4 ஒன்லி, பிகாஸ் 3 தப்பு. ஓகே, சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், விட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, prohibitions or limitations or provisions contained in ordinary laws cannot act as prohibitions or limitations on the constitutional power under article 142. அதாவது ஆர்டிகல் நம்பர் 142 உடைய ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாத்தி கொடுத்துட்டு இட் குட் மீன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், அது எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயமா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயமா, ஆல்சோ பிரசிடென்ட் ரிலேட்டடான விஷயமா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடான விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 142 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்று வந்துட்டு அது பிரசிடென்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம் டெஃபினட்டாக கிடையாது, அண்ட் அதே நேரத்தில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடாகவும் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ சியும் கிடையாது, டியும் கிடையாது, அது நம்ம வந்து விட்டுடலாம். பட் ஒரு குட்டி டவுட் ஆகும், எலெக்ஷன் கமிஷன் ஒருவேளை வந்துக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஏன் வந்து 140 கிட்டலாம் வர போகிறாங்க? எப்பயுமே நம்ம பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸாக பார்க்கும்போது ரஃபாக அது எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம லைட்டாக பார்த்து வச்சுருப்போம்ல. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா பி, த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் த எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ் பை லாஸ் மேட் பை த பார்லிமெண்ட், அதான் அதோடைய ஆன்சர். பட் கான்செப்ஷுவலி நீங்கள் யோசிச்சுக்கலாம், ஈவன் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட 140 அப்படிங்கும் போது ரஃப்லி ரிலேட்டட் டு கோர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ரிலேட்டடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வச்சு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 53, வித் ரெஃபரன்ஸ் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 1 only 2 only. ஸோ இந்த ஃபார்மேட்டில்
கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ த கவர்னர் மேக்ஸ் அ customary address to members of the house at the commencement of the first session of the year. ஓகே, கவர்னர் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் செஷனில் ஒரு கஸ்டமரி அட்ரஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கொடுப்பாங்க, கரெக்டாக தான். ஸோ செகண்ட் ஒன், with the state legislature does not have a rule on a particular matter, it follows the Lok Sabha rule on this matter. So if at all state legislatureக்கு அவங்களுக்குன்னு ரூல் இல்லை அப்படின்னா அவங்க வந்து லோக்சபா ரூல் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நமக்கு அப்படியே யோசிச்சு கரெக்ட் மாதிரி தான் தோணும். ஆனால் என்னென்னா இஃப் அட் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ லா இல்லை அப்படின்னா அவனுங்களே அந்த லா மேக் பண்ணிடுவாங்களே, எதுக்கு லோக்சபாவில் என்ன லா ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இது கிடையாது, விச் மீன்ஸ் A1 ஒன்லி. இதுதான் ஆன்சர். ப்ராபபிளி இந்த கொஸ்டின்ஸில் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஈவன் இஃப் ஸோ நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. 1 or 2 சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்கதான் செய்யும். ஓகே, ஸோ விட்டுறலாம். அடுத்த 54th கொஸ்டின். ஸோ இதில் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் இந்த ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் corruption UNCAC has protocol against the smuggling of migrants by land and sea and air. ஓகே, இந்த இதை வந்து பார்க்கறதுக்கு கரெக்டாக இருந்தால் கூட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது CAC கிடையாது, இந்த TOC. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ த ஹைலைட் ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் transnational organized crime is included in the specific charter aimed in returning assets to their rightful owners from whom it has been taken illicitly. ஸோ இது கீழே உள்ளது கரெக்டு, பட் இந்த இடத்துல UNCAC, ஓகே, இந்த இடத்துல UNTOC, அதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும். இப்போ 1ம் கிடையாது 2ம் கிடையாது. ஸோ இஃப் அட் ஆல் 1ம் 2ம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே சாரி 1ம் 3யும் இல்லை. ஓகே, ஸோ 1 and 3 இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு வந்து எல்லாமே எலிமினேட் ஆகி C அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிக்கும். பட் ஸ்டில் நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு UNCAC இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் லீகலி பைண்டிங் குளோபல் ஆன்டி கரப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். எஸ், இட் இஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லீகலி பைண்டிங்கான ஒரு ஆன்டி கரப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ 2 கரெக்ட் தான். அண்ட் யுனைடெட் நேஷன் Office on Drugs and Crime is mandated by its member states to assist the implementation of both UNCAC and UNTOC. எஸ், அதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்த UNCAC and UNTOC ரெண்டுமே வந்துட்டு UNODC அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வருது. ஸோ அதனால இதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது C 2 and 4. ஓகே, நெக்ஸ்ட் 55th question. As per the recent amendment to the Indian Forest Act 1927, forest dwellers have the right to fell the bamboos grown in forest areas. எஸ், இது கரெக்டு தான். ஸோ நம்ம வந்து இதில் கொஸ்டின்ஸ் நம்ம ஒழுங்காக வாசிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே. ஆஸ் பர் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 ஃபாரஸ்ட் dwellers அப்படின்னு வாசிச்சிட்டோம்னா நம்ம ஆன்சர் பார்த்து எழுதுவோம். ஆஸ் பர் த ரீசன்ட் அமெண்ட்மெண்ட், இப்போ கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இதுதானா அப்படின்னா எஸ், அது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக 1 நமக்கு இருக்குது. 1 நமக்கு இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து B and C ரெண்டுமே எலிமினேட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் பர் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் dwellers ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 பேம்பூ இஸ் அ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். எஸ், அப்படி தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் dwellers ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அலோஸ் ஓனர்ஷிப் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் டு த ஃபாரஸ்ட் dwellers. எஸ், அதையுமே வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நமக்கு வந்து எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து D, ஆல் தி அபவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின், கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ விச் ஆர்டிகல் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சேஃப்கார்ட்ஸ் ஒன் ரைட் டு மேரி அ பர்சன் ஆஃப் இட்ஸ் ஓன் சாய்ஸ். ஸோ வந்துட்டு ஓன் சாய்ஸ் அப்படிங்கும் போது இந்த இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், பட் இல்லாத மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, ஆர்டிகல் நம்பர் 21 இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிஸில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இது டெஃபினட்டாக வந்து ஆகணும். ஸோ ஆர்டிகல் நம்பர் 21 இதை எலிமினேஷன் மெத்தட்லேயே எடுக்கலாம். இப்போ இது வந்து சம்திங் கல்ச்சர் அண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி போயிட்டு இருக்கும். ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அந்த மாதிரியான ஏதோ இது அது தனியாக போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு B ஆர்டிகல் நம்பர் 21 தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 57th கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங் டு த இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் a biological process to create a seed can be பேட்டன்ட் இன் இந்தியா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அப்படி கிடையாது, இந்தியாவில் பேட்டன் பண்ண முடியாது. இன் இந்தியா தேர் இஸ் நோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்ளேட் போர்டு, அதுவும் கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. எஸ், வி டூ ஹாவ். அண்ட் பிளான்ட் வெரைட்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு பி பேட்டர்ன்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அது மட்டும் கரெக்டு. ஸோ அதனால் ஆன்சர் வந்து C
3 ஒன்லி அப்படிங்கிறதா ஆன்சர். ஓகே, 58th கொஸ்டின் போயிடலாம். அகைன் என்விரான்மெண்ட் பற்றி வந்துட்டே இருக்குல்ல. ஸோ இது வந்து பேட்டர்ன் ரைட்ஸை பற்றி இப்போ ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம வந்து அந்த 57th கொஸ்டின் மாதிரி பார்க்கலாம். 58th அகைன் பேக் டு என்விரான்மெண்ட். எக்கச்சக்கமான என்விரான்மெண்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம்ல. எஸ், வேறு வழி இல்லை, கண்டிப்பாக வருது. ஓகே, ஸோ the Environment Protection Act of 1986 empowers the Government of India to state the requirement in public participation in the process of environmental protection and procedure and manner in which it is sought. So public participation பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எஸ், அது கரெக்டு தான். lay down the standards for emission of discharge of environmental pollutants from various sources. ஸோ வேரியஸ் சோர்சஸ்லேருந்து எப்படி பொல்யூட்டன்ஸை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ரெண்டுமே கரெக்டு தான். அதனால் ஆன்சர் வந்துட்டு both 1 and 2 தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மேக்ஸிமம் எல்லாமே வந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஓகே, ஆஸ் பர் த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 இன் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டா? ஸோ சாலிட் வேஸ்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. வேஸ்ட் ஜென்ரேட்டர் ஹேஸ் டு செக்ரிகேட் த வேஸ்ட் இன்டு 5 கேட்டகரிஸ். கண்டிப்பாக இந்த லெவலுக்கு நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் சொல்கிறதே 2 குப்பை தொட்டி வைங்க, ஒன்று மக்கும் குப்பைகள், ஒன்று மக்காத குப்பைகள் அப்படிங்கிறாங்க. அதையே நம்ம ஃபாலோ பண்ணல. 5 கேட்டகரிக்கு நம்மளே பிரிக்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி தான். ஓகே, த ரூல்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு பி நோட்டிஃபைட் இன் urban local bodies, notified towns and all industrial townships. ஓகே, கரெக்டு தான். ஆனால் ஒன்லின்னு கடைசியாக கொடுத்துருக்காங்க பாங்க. அதாவது அர்பன் டவுன்ஷிப்பு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தானே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லின்னு வந்ததுனால அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு ஆகும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் அகைன் தப்பாயிடுது. ஸோ நெக்ஸ்ட் 4th ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். இட் இஸ் மேண்டேட்டரி ஆன் த பார்ட் ஆஃப் த வேஸ்ட் ஜென்ரேட்டர் தட் த வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் cannot be moved to the another district. ஸோ இது டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக கிடையாது. 3rd ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். ஸோ த ரூல்ஸ் டு ப்ரொவைட் ஃபார் த எக்ஸாக்ட் அண்ட் எலாபரேட் கிரைட்டீரியா ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சைட்ஸ் ஃபார் லேண்ட்ஃபில்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ். எஸ், இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த இடங்கள்ல லேண்ட்ஃபில் பண்ண போகிறீங்க அண்ட் எப்படி அதை யூஸ் பண்ண போகிறீங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த லா. ஸோ அதனால ஆன்சர் வந்து சி. Next, 60th question. So consider the following statement. Industrial employment standards பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்ததுனால if the rules of the fixed term employment are implemented, it becomes easier for the firms or companies to lay off workers. ஸோ எஸ், என்ன அப்படின்னா இப்போ 6 months தான் நமக்குள்ள பாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 6 months முடிஞ்சோன்னா வெளில போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் ஸ்டில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து அந்த பொசிஷனில் அது வந்துருந்தது. அதனால அது கரெக்டு. அண்ட் no notice of termination of employment shall be necessary in case of temporary workman. ஸோ நம்மளை டெம்பரரியாக மட்டுமே ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ், அதுவும் கரெக்டு தான். அதனால் ஆன்சர் வந்து சி, both 1 and 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன். அண்ட் எஸ், ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஓகே, 61st question. The service area approach was implemented under the purview of. ஸோ சர்வீஸ் ஏரியா அப்ரோச்சை எந்த இதில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க? ஸோ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனா, இல்லை எம்ஜிஎன்ஆர் இஜிஏ அதுவா, இல்லைன்னா வந்துட்டு இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமானா இது எதுவுமே இல்லை. லீட் பேங்க் ஸ்கீமா. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடான ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டினும் கூட. லைக் வந்து மேக்ஸிமம் கோச்சிங் சென்டர்ஸில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் லீட் பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபாலோயிங் மைனர் மினரல்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சாண்ட் இஸ் அ மைனர் மினரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், சாண்ட் இஸ் அ மைனர் மினரல் தான், கரெக்டு தான். ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் த பவர் டு கிராண்ட் மைனிங் லீசஸ் டு த மைனர் மினரல்ஸ். ஆமாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு லீஸ் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணுங்க, அந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல. But the powers regarding the formation of rules related to the grant of minor minerals lie with the central government. But அந்த powers வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கிடையாது, அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் இருக்குது. ஓகேயா? ஸோ 2 பேருக்குமே இருக்கும். மைனர் மினரல்ஸ்னா என்னென்ன அப்படின்னு சொல்கிற அதிகாரம் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. மற்றபடி ரூல்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் த பவர் டு ஃப்ரேம் ரூல்ஸ் டு ப்ரிவென்ட் இல்லீகல் மைனிங் அண்ட் மைனர் மினரல்ஸ். எஸ், ஆப்வியஸ்லி எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்சர் நமக்கு என்னென்னு வந்துடும்? A 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். ஓகே, வெரி குட். ஸோ 63rd question போயிடலாம். Consider the following statements. Most of the Indian external debt is owed by government entities. அது நமக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. All the India's external debt is denominated by US dollars. US dollars நிறைய டெப்ஸ் இருக்கலாம் கண்டிப்பாக. பட் ஸ்டில் ஆல் அப்படிங்கிறதா டவுட்டா. அதாவது யூஎஸ் டாலர்ஸை தவிர வேறு எதுலேயுமேவா நம்ம வந்து எந்த டெப்ஸும் வச்சுக்காம இருப்போம்? கண்டிப்பாக கிடையாதுல்ல. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கம்பல்சரியாக தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு அப்படின்னாலே 2 ஒன்லி அண்ட் போத் 1 and 2 ரெண்டுமே நமக்கு தப்பாயிடும். ஸோ இப்போ நம்மளோட கால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். கொஞ்சம் யோசிப்பாங்க, இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் தான் வச்சிருக்கா அப்படின்னு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கார்பரேட்ஸ் டெஃபினட்டாக கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம யோசிக்க முடியாது. எக்கனாமிக் சர்வே இல்லைனா வந்துட்டு இந்தியா இயர் புக்கில் இங்கே
கிடையாது. இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், அதில் இந்த டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வாசிச்சு தான் நமக்கு தெரியும். அண்ட் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா கார்பரேட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இப்போ இது ஆன்சராக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயரும் இது மாதிரி ஆன்சர் வராது, அந்த வருஷம் மாறி வரலாம். ஓகே, எதுனாலும் நியூஸில் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அதனால இப்போ நம்மளுடைய ஆன்சர் அப்படிங்கிறது டி, ரெண்டுமே தப்பு. அதாவது neither 1 nor 2 அப்படிங்கிறது ஆன்சர். வெரி குட். நெக்ஸ்ட், which one of the following is not included in the assets of the commercial bank of India? ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இருக்குல்ல, நம்ம ஸ்டேட் பேங்கோ இல்லை ஏதோ பேங்க் வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே போய் நம்ம காசு போடுவோம், காசு எடுக்கும், இல்லைனா அவங்க ஏதாவது டெபாசிட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இதில் எது வந்து அந்த பேங்க்கோடைய அசட்டாக கன்சிடர் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா டெபாசிட்ஸ். ரொம்ப எக்கனாமிக்ஸ் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பேங்கிங் ரிலேட்டடாக கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ தட் இன்னும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸில் ரொம்ப ஜாஸ்தி. நோ வரிஸ், வில் ஆக்சுவலி ஒர்க் ஆன் இட், பட் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். ஸோ in the context of India, which of the following factors is the contributor or contributors of to reducing the risk of currency crisis? So currency crisis ஓட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுற ஆட்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The foreign currency earning of Indian IT sector, increasing the government expenditure, remittances from Indians abroad. ஸோ இதில் ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கலாம். கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணுறது வந்து லைக் அதிகப்படுத்துறதுங்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். 2 எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சி அண்ட் டி போயிடும். ஸோ இப்போ கால் வந்து 1 ஆட்டோமேட்டிக்லி கட் ஆகிடும். 3 மட்டும் தான் ரெமிட்டன்சஸ் ஃப்ரம் அப்ராட். எஸ், அதுவும் உண்டு. அதனால ஆன்சர் வந்து பி 1 and 3 ஒன்லி. ஓகே, ஸோ பி த ஆன்சர். 66th question. Which one of the following suggested the governor should be the eminent person from outside the state and should be detached figure without intense political link? அதாவது இப்போ ஸ்டேட்டுடைய கவர்னர்னு இருக்காங்கன்னா அவருக்கு பொலிட்டிக்கலாக எந்த விதமான லிங்க்ஸும் இருக்கக்கூடாது அண்ட் டிட்டாச்சாக இருக்கணும். இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நார்மலான காமனான ஒரு கொஸ்டின் தான். சர்க்காரியா கமிஷன். ஆக்சுவலி இது வந்து ஏப்ரல் மந்த்லேயோ ஏதோ தான் வந்து ஆர்டிக்கல் ஹிந்துவில் வந்துருக்கு. ஸோ அதனால் லைக் ஹிந்து படிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, ஸோ நம்ம இன்னும் அதை பற்றிலாம் தெளிவாக பேசலாம். ஆன்சர் வந்து இதுக்கு சி, சர்க்காரியா கமிஷன். ஓகே, which one of the following is issued by the registered foreign portfolio investors to overseas investors who want to be a part of the Indian stock market without registering themselves directly? ஸோ என்ன நோட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் அகெயின் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டேர்ம் பேஸ்டு கொஸ்டின் மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் இந்த வாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லைனா எக்ஸ்சேஞ்சு இதை பற்றி நிறைய கேள்விகள் வந்துருக்கு. ஆன்சர் வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட். அதாவது என்னென்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் தே ஹாவ் டு ரெஜிஸ்டர். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு பார்ட்டிசிபேட்டரி நோட்டு. ஓகே, 68th question. As per the law, the contemporary of afforestation, fund management and planning authority exists at both the national and state levels. ஸோ நேஷனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இஸ் மேண்டேட்டரி in the compensatory afforestation program carried out under the Contemporary Afforestation Fund Act 2016. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ், அது கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே விஷயம் தான், இட்ஸ் மேண்டேட்டரி. அதை கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க. வாலண்டரி அப்படின்னு சொல்லியிருந்தால் ப்ராபப்ளி அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கலாம். மேண்டேட்டரி நிச்சயமாக நடத்தாகணும் அப்படிங்கும் போது அது கிடையாது. ஸோ 2 தப்பு. அப்போ ஆன்சர் வந்துட்டு ஏ 1 ஒன்லி. ஸோ மேக்ஸிமம் இந்த வாட்டி அனாலிட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதிகப்படியாக வந்திருக்கு. ஓகே, வில் சி. ஸோ இன் இந்தியா விச் ஒன் of the following view of independent regulators in sectors like telecommunication, insurance, electricity and etc. ஸோ இதில் வந்து எப்படின்னா நிறைய கால்ஸ் இருக்குது. லைக் யார் வந்து அந்த இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டரை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ டவுட்ஸ் போயிட்டு இருக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு. பட் ஒரு விஷயம் என்னென்னா நித்தி ஆயோக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும் போது சி அண்ட் டி வந்து போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனும் இதுலலாம் ரொம்ப மானிட்டரிங்லாம் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ 3 கூட நமக்கு போயிடும். விச் மீன்ஸ் நமக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ஆன்சர் ஏ 1 and 2. பட் 1 2 கீழே வேக மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் தட்ஸ் ஓகே. இப்போதைக்கு நீங்கள் 1 and 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்தியாஸ் 5-year பிளானை பற்றி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இனிமேல் கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த வாட்டி இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ த செகண்ட் 5-year பிளான் தேர் வாஸ் டிட்டர்மைன்ட் தட் டுவர்ட்ஸ் சப்ஸ்டியூஷன் ஆஃப் பேசிக் அண்ட் கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஏதோ இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு செகண்ட் 1 கண்டிப்பாக கரெக்டு, தேர்ட் 1 கண்டிப்பாக தப்பு. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் 1ல் மட்டும் சில எஸ் ஆர் நோ இந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ஆன்சர் வந்துட்டு B2 ஒன்லி அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நான் பார்த்ததுனால வீல் ஹேவ் இட்.
தட் ஆல்ஸ் 1 and 2 இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஏ ஆர் பி எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ அதில் குட்டி கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால தான். ஓகே, 71st கொஸ்டின். இது வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின் நான் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இப்போ வந்துட்டு ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏஐஐபியில் 80 மெம்பர் நேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஏஐஐபி டஸ் நாட் ஹேவ் எனி மெம்பர்ஸ் அவுட் சைட் ஏஷியான்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியாவில் மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்குன்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 80 கண்ட்ரிக்கே மேலே இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, 80 கண்ட்ரியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேயா, ஸோ அப்படி இருக்கும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, ஸோ ஆன்சர் இங்கே என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக தப்பு. ஏன் அப்படின்னா ஏஐபியில் 80 மெம்பர் கண்டிப்பாக இருக்காங்க, எஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏஷியாவிலேருந்து மட்டுமா அந்த 80 பேர் வந்துருவாங்க? ஏஷியாவில் முதல்ல 80 கண்ட்ரி இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால அது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ 3 தப்பு அப்படின்னாலே நமக்கு என்ன ஆயிடுது, நமக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே போயிடுச்சு. வாவ், சூப்பர்ல. அப்போ ஏதா ஆன்சர்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ இருந்தாலும் செகண்ட் பற்றி பார்க்கணும்ல. ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஏஐபி கிடையாது, சைனா தான் ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு சைனா தான் ஆன்சர். ஐ மீன் அதனால அதுவும் தப்பு. விச் மீன்ஸ் நமக்கு வந்துட்டு 80 மெம்பர் நேஷன்ஸுங்க அது மட்டும் தான் கரெக்டாக. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எதுவும் நிறைய கேள்விகள் ஆகுதுல, நோ வரிஸ், நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ வாட் வாஸ் த purpose of the intercreditor agreement signed between Indian banks and financial institutions? Actually அவங்க ஒரு விஷயம் சைன் பண்ணியிருந்தாங்க, அது வந்து நியூஸ்ல இருந்துச்சு அகைன். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா டு எய்ம் faster resolution of stressed assets of 50 crore or more which are under consortium lending. ஸோ அந்த consortium lending கீழே வரக்கூடிய 50 கோடிக்கு மேற்பட்ட கடன் தொகைகள், ஸோ அந்த மாதிரியான அசட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நம்ம வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். அண்ட் இது நியூஸில் தான் இருந்தது, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் தான், பட் ஸ்டில் நியூஸில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான், பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியான பிளேனான கொஸ்டின். இந்த சேர்மன் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் செலக்டட் பை. ஸோ யார் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கோடைய சேர்மனை செலக்ட் பண்ணாங்க? பப்ளிக் செக்டர் பேங்க்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கேனரா பேங்க், இந்த மாதிரியான பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதோடைய சேர்மனை யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப காமனான கொஸ்டின். பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பேங்க்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா, பேங்க்ஸ் போர்ட் பியூரோ, ஸோ இவங்க தான் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணுறாங்க. சிம்பிள் பிளைன் கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு இஸ் த ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி பாடி செட்டப் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இடத்துலேயே வந்துட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது வந்து ஃபர்ஸ்டா அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத மேக்ஸிமம் ஆட்கள் சொல்கிறாங்க. இருக்குதா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான், பட் ஸ்டில் நோ ஒன் இஸ் ஷோர் வெதர் இட் இஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அதனால நமக்கு வந்துட்டு ஏ, சி அண்ட் டி இந்த மூணுமே போயிடுது. ஸோ விச் மீன்ஸ் அதர் டூ ஆர் டெஃபினெட்லி ரைட். ஸோ ஒன் ஆஃப் த டாஸ்க் by PN is to ensure competitive markets for gas. Probably yes, அவங்க இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் அப்பீல்ஸ் அகேன்ஸ்ட் த டெசிஷன்ஸ் ஆஃப் இது கோஸ் டு த appellate tribunals for electricity. அது கூட ஓகே தான். ஸோ அதனால சின்ஸ் பிகாஸ் ஒன் இஸ் ராங், ஆன்சர் வந்துட்டு பி 2 and 3 ஒன்லி தான் ஆன்சர். ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு த கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ், வாட் ஆர் த differences between LTE லாங் டர்ம் எவல்யூஷன் அண்ட் விவோ LTE வாய்ஸ் ஓவர் லாங் டர்ம் எவல்யூஷன்? ஸோ ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கலாம். ஸோ LTE is commonly marketed as 3G and Vivo LTE is commonly marketed as advanced 3G ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம 4G பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம். அண்ட் LTE அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ரிலேட்டட் டு 4G. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அப்ரப்ட்லி தப்பாயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பாயிண்ட் தான். LTE இஸ் அ டேட்டா ஒன்லி டெக்னாலஜி அண்ட் விவோ LTE இஸ் அ வாய்ஸ் ஒன்லி டெக்னாலஜி. டேட்டா ஒன்லி டெக்னாலஜி கூட விட்டுறலாம், ஏன்னா இப்போ நீங்கள் ஜியோலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா ஆன் பண்ணால் மட்டும் தான் வாய்ஸ் கால்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி கூட ஓகே வச்சுக்கலாம், ஒரு டவுட்டுக்காகுது. பட் வாய்ஸ் ஒன்லி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அட்வான்ஸ்டு 3Gலாம் ஏதோ 4Gலாம் சொல்லிட்டேன், அப்படி வைப்பாங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது. ஈவன் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட லாஜிக்கலாக திங்க் பண்ணால் வந்துடும். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து டி, neither 1 nor 2, அதான் இதோடைய ஆன்சர். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலேருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து இருக்கு. என்விரான்மெண்ட்டும் நம்ம நிறைய பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து யாராலையுமே எழுதியிருக்க முடியாது. கான்செப்ஷுவல் கிளாரிட்டி அப்படிங்கும்போது பக்காவாக நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும் அப்படின்னு கிடையாது. பட் படித்ததை தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கேள்விகள் லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ 75 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த 75 கேள்விகளில் லாஜிக்கலாகவே ஒரு 30-35 கேள்விகள், அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட 30-35 கேள்விகள் வந்து லாஜிக்கலாக நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. எஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணால் கூட திஸ் இஸ் ஹவ் த கொஸ்டின் பேப்பர் இஸ் கோயிங் டு பி. அண்ட் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா அடுத்த வருஷம் இன்னும் நீங்கள் வந்து
டஃப்பாக கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் வந்து பெட்டராக இந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாக தான் ஆக போகுது. ஸோ அதுக்கு நம்ம எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் போடணும். எவ்வளவோ நம்ம வந்து நம்மளோட உழைப்புகளை போடணும். ஸோ உழைப்பு போடுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காமல் நம்ம போடுற பட்சத்தில் டெஃபினட்டாக நம்மளால் இன்னொரு நல்ல பொசிஷன் போக முடியும். ஸோ ஐ திங்க் இட் ஹெல்ப் யூ அட்லீஸ்ட் அ லிட்டில். இதுக்கு அடுத்த 4th பார்ட் ஆஃப் வீடியோவையும் டெஃபினட்டாக பாருங்க. அது முடிச்ச உடனே இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், அடுத்த வருஷத்துக்கு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி பேசுவோம். எல்லாத்துலேயும் ஜஸ்ட் ப்ளீஸ் stay tuned and thanks a lot for all your support. If you have any doubts, please do say me in the comments below. And for instant updates, Telegram channel link in the description. Please do join over there. Thank you.